காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியான தலைப்பு, சகேயு ஏன் இயேசுவை தேடினார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய ஒரு புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் துவக்கத்திலே கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் வர, நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு நீர் போதித்து தருகிற சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறேன். எங்களுடைய இருதயம் கிளேசத்தினால் நிறைந்திருக்குமானால் அவை எல்லாவற்றையும் மாற்றி புது உற்சாகமான ஒரு இதயத்தை தர வேண்டும் ஜெபிக்கிறேன். இன்று நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியம் எங்களை புரிந்து கொள்ளும்படியாக, உலகத்தை புரிந்து கொள்ளும்படியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்யட்டும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு, சகேயு ஏன் இயேசுவை தேடினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனம் 3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். Luke chapter 19 verse 3. And he sought to see who Jesus was. லூக்கா 19 வசனங்கள் 1 முதல் 10 வரையிலும் படிக்க கேளுங்கள். இந்த சம்பவத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி,
இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சகேயு ஏன் இயேசுவை தேடினான்? விடை கிடைத்து விட்டது. லூக்கா 19:3 இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கட்டும், இயேசு எப்படிப்பட்டவரோ என்கிற கேள்வியோடு அவரை பார்க்க வேண்டும், அவருடைய அன்பை ருசிக்க வேண்டும் என்று சொல்லி ஏராளமான பேர் காத்து கொண்டிருக்கிற உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பாலஸ்தீனா தேசம் ரோம பேரரசின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. தேவனுடைய ஜனங்கள் என்ற மிகப்பெரிய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் உடைய இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பாவத்தின் நிமித்தம் புற ஜாதிகளாகிய ரோமர்களுக்கு கீழே அடிமைகளைப் போல வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த ரோம பேரரசின் கட்டுப்பாட்டுக்குள் யூதர்கள் இருந்தபடியால் அவர்கள் ரோம ஆட்சியாளர்களுக்கு பலவித வரிகளை செலுத்த வேண்டியதாக இருந்தது. அந்த வரிகளை வசூலிப்பதற்கு ரோமர்கள் யூதர்களையே பயன்படுத்தினர். ஏனென்றால் ரோமர்களுக்கு யூதர்களின் வாழ்க்கை அமைப்புகள், அவர்களுடைய வருமானங்களை குறித்த விவரங்கள், அதற்காக நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் ஆகியவைகள் நன்கு தெரியாது. எனவே யூதர்களையே அந்த வேலைக்காக ரோமர்கள் பயன்படுத்தினார்கள். அது மட்டுமன்றி குறிப்பிட்ட சில வரிகளை வசூலிக்கும் உரிமையை ரோமர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு விற்றுவிடு வழக்கமும் இருந்தது. அந்த உரிமையை பெற்று ஆயம் அல்லது வரி வசூலித்தவர்களின் பெயர்தான் ஆயக்காரர்கள். இந்த ஆயக்காரர்களிடம் பலவித தந்திரமான வழிகளில் அநியாயமாக வரி வசூல் செய்யும் வழக்கமும் உண்டு. இவர்களில் பிற யூத ஜனங்களில் வெறுப்புக்குள்ளானவர்கள் தேவனுடைய ஜனங்களிடமிருந்து வரியை வலுக்கட்டாயமாக வசூல் செய்து புற ஜாதியாகிய ரோமர்களுக்கு கொடுக்கும் அந்த வேலையை யூதர்கள் இழிவானதாக எண்ணினார்கள். அவர்களை துரோகிகள் என்றும் பாவிகள் என்றும் அழைப்பார்கள். விபச்சாரிகள், திருடுகிறவர்கள், அநியாயமாக வட்டி வாங்குகிறவர்கள் ஆகியோரை யூத சமுதாயம் பாவிகள் என்று அழைப்பது போல ஆயக்காரர்களையும் பாவிகள் என்றே அழைத்தார்கள். இங்கே நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகேயுவும் ஒரு ஆயக்காரன்தான். இவன் வெறும் ஆயக்காரன் அல்ல, அநேகம் ஆயக்காரர்களுக்கு இவன் ஒரு தலைவன். அது மட்டுமல்ல, இவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரன். செய்கின்ற தொழில் சாதாரணமானதா? பணம் காய்ச்சுகின்ற மரமாயிற்றே. இவன் ஒரு கோடீஸ்வரனாக மாறியதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இவன் ஆள் அளவில் குள்ளனாக இருந்தான், ஆனால் பணப்பெருக்கத்தில் பனை போல உயரமானவன். அது மட்டுமல்ல, ஆலமரம் போல பருத்தவன். சகேயு என்ற பெயரின் அர்த்தம் சுத்தம் அல்லது தரமானது என்பதாகும். நம்முடைய சமுதாயத்தில் சிலருடைய பெயர்கள் மிக விசித்திரமாகவே இருக்கும். பிசாசிற்கு அடிமையாக இருப்பார்கள், ஆனால் பெயர் இயேசு அடிமை என்றிருக்கும். பொறுமையை கனவில் கூட காட்டியிருக்க மாட்டார், ஆனால் அவருடைய பெயர் சாந்தசீலன் என்றிருக்கும். நடக்க இயலாதவர்களாக இருப்பார்கள், நடராஜன் என்ற பெயர் வைத்திருப்பார்கள். மனக்கண்களே இல்லாதவர்களாக இருப்பார்கள், கண்ணையன் என்று பெயர் வைத்திருக்கார்கள். அதுபோல சகேயு சுத்தம் என்ற பொருள்படும் பெயரில் இருந்தாலும் அவன் அழுக்குகளின் நடுவில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏனென்றால் பெரும்பாலும் அதிகமான பணம் ஒரு மனிதனுக்கு அருகில் இருக்கும் போது சுத்தம் வெகு தூரத்திற்கு போய்விடுகிறது. ஆனால் ஒரு உண்மையை நாம் மறுக்க முடியாது. குணம் ஒரு குடிசை வாசி, குணத்திற்கு கூட்டாளிகள் வெறு சிலரே. பணம் ஒரு பங்காள வாசி, அதற்கு எப்போதும் ஏராளம் நண்பர்கள். எனவே யூதர்களின் மத்தியிலே சகேயு வெறுக்கப்பட்டவனாய் இருந்தாலும் அவன் ஒரு பெரிய ஆள்தான். பலரை காலில் விழ வைப்பவன், பலருடைய மரியாதையை பெற்றவன். ரோமர்கள் நடுவில் அவனுக்கு விசேஷ கௌரவங்கள் உண்டு. பணம் பந்தியில் இருப்பது உண்மை அல்லவா? அவனுடைய கருணையை பெற்றவர்கள் ஓஹோ என்று உயர்த்தி இருப்பார்கள்.
அவனுடைய கோபத்தை கிளறியவர்கள் படாத பாடுபட்டிருப்பார்கள். சரி, எல்லாம் இருக்கட்டும். இது சகேயை பற்றியும் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பற்றியும் சற்று அதனுடைய வரலாறை நாம் பார்த்தோம். இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், அநேகருக்கு இந்த சகேயனுடைய வாழ்க்கை இன்றைக்கும் பொருந்துகிறதாக இருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி? இங்கே சகேயு ஏன் இயேசுவை தேடினான் என்கிறது தான் நம்முடைய கேள்வி. தொடர் தியானமாக இதை 2-3 நாட்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏன் சகேயு இயேசுவை தேடினான்? இப்படிப்பட்ட பெரிய மனுஷனாகிய சகேயு வேக வேகமாக எங்கேயோ போய்கொண்டிருக்கிறான். வரி வசூலிக்கவா? இல்லை. ஜப்தி செய்யவா? இல்லை. வராத வட்டி தொகையை வருத்தப்படுத்தி வாங்குவா? அதுவும் இல்லை. சேர்த்த பணத்தில் கொஞ்சத்தை கொண்டு சுகபோகம் அனுபவிக்கவா? இல்லவே இல்லை. தன்னந்தனியாக இவன் எங்கே வேகமாக போய்கொண்டிருக்கிறான்? வேற எங்கும் இல்லை, இயேசு என்கிற அந்த மனிதரை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்க்க போகிறான். எரிகோ வழியாக எருசலேமை நோக்கி போய்கொண்டிருக்கும் இயேசுவை எப்படியாவது ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிறான் இந்த சகேயு. இயேசுவின் இறுதி யாத்திரை நிறைவேறப் போகும் வேளை நெருங்கிவிட்டது. அவர் என்ன பேசுகிறார், எதை சொல்லுகிறார் என்பதை அறிய ஏராளமான கூட்டம் இயேசுவின் பின்னாலே போய்கொண்டிருக்கிறது. இந்த வேத பகுதியை படித்துக் கொண்டிருக்கும் போது நமக்கும் ஒரு கேள்வி எழலாம். அதற்குரிய விடையை காணும் வரை நாம் தியானித்துக் கொண்டிருப்போம். இந்த சகேயு ஏன் இயேசுவை காண வந்தார்? இந்த சகேயு இயேசுவை தேட வேண்டிய தேவை என்ன? வியாதி உள்ளவர்கள் இயேசுவை தேடினார்கள் சுகம் பெறுவதற்காக. குருடர்கள் இயேசுவை தேடினார்கள் பார்வையை பெறுவதற்காக. ஆத்மாவில் தொய்ந்து போனவர்கள் அவரை தேடினார்கள் அவருடைய ஆறுதல் மிகுந்த வசனங்களை கேட்பதற்காக. பரிசேயர்கள் இயேசுவை தேடினார்கள் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக. நிக்கோதேயு தேமு எனப்பட்டவன் இயேசுவை தேடினான் தன் உள்ளத்தில் எழுந்த ஆன்மீக கேள்விகளுக்கு விடை காண்பதற்காக. எல்லாருக்கும் இயேசுவை தேட, இயேசுவை பார்க்க ஒரு காரணம் இருந்தது, அல்லது சில காரணங்கள் இருந்தன. இந்த சகேயு ஏன் இயேசுவை தேடினான்? இவருக்கு இயேசுவை தேட எப்படி நேரம் கிடைத்தது? 1000 அலுவலர்கள் உள்ள இவன் அதையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை தேடி ஏன் வந்தான்? இவனுக்கு என்ன குறைவு? பணமா? இல்லை. பதவியா? இல்லை. வியாதியா? இல்லை. பதவி உயர்வு தேவையா? இல்லை. பங்காள வீடு கட்ட ஆசீர்வாதமா? இல்லை. மகனுக்கு உயர் கல்விக்கு இடம் கிடைக்கவா? இல்லை. அருமையானவர்களே, யாருடைய சிபாரிசுக்காகவா? இல்லை. இப்பொழுது உங்கள் உள்ளத்தில் இப்படி சில கேள்விகள் எழும்புகின்றன, அப்படித்தானே? ஏதாவது ஒன்று தேவை இருந்தால் தான் வர வேண்டுமா? ஏதாவது ஒரு குறை இருந்தால் தான் வர வேண்டுமா? இயேசு எப்படி இருப்பார், எப்படி பேசுவார் என்று பார்க்க வந்திருக்கலாம் அல்லவா? பிரசித்தி பெற்றவர்கள், பிரபலமானவர்கள், சர்ச்சைக்குரியவர்கள் யாராவது வந்தால் வேடிக்கை பார்க்க அல்லது பார்க்க வேண்டும் என்ற பேரார்வத்தில் வருவது சகஜம் தானே? சகேயு அதுபோல வந்திருக்கலாமே. அந்த நாட்களில் இயேசு பிரபலமானவர், அவருடைய உபதேசங்கள் சர்ச்சைக்குரியதாகவே இருந்தது, அவருடைய போதனைகள் வித்தியாசமாக மிக அதிசயமாக இருந்தது, அற்புதங்களை செய்தார். அப்படிப்பட்ட ஒருவரை பார்க்க யார்தான் வரமாட்டார்கள்? அவ்விதம் நீங்கள் சிந்திப்பதில் தவறில்லை. ஆனால் சகேயு அந்த விதமாக வந்தவன் அல்ல, அவன் வேடிக்கை பார்க்க வந்தவன் அல்ல. எப்படி சொல்கிறேன் என்றால், சகேயுனை பற்றிய செய்திகளை நன்றாக கவனியுங்கள், அப்பொழுது புரிந்துவிடும். அவன் இயேசுவை தேடிய விதம், அவரை பார்ப்பதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள், பார்த்த பின்பு நடந்து கொண்ட விதம், அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது லூக்கா 19 முதல் 10 வசனங்களிலே படித்தோம் அல்லவா? இவற்றை நாம் எல்லாவற்றையும் நிதானிக்கும் போது எதற்காக என்பது நன்கு விளங்கும். அவன் காரணம் இல்லாமல் இயேசுவை தேடி வரவில்லை. ஏதோ ஒன்று அந்த சகேயுக்குள் இருந்தது. எதற்காக இருக்கும்? சற்று சிந்திப்போம். இந்த சகேயு வசதி படைத்தவன், வலிமையானவன், உலக காரியங்களில் குறைவற்றவன். அவன் போ என்றால் போவார்கள், வா என்றால் வருவார்கள். எதை வேண்டுமானாலும் சகேயுனால் சாதிக்க முடியும். ஆனாலும் பிரியமானவர்களே, இங்கே நாம் ஒன்றை உண்மை என்று ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். பணம், பொருள், பதவி, சுகம், அந்தஸ்து 1000 இருந்தாலும் அவன் குறைவற்றவன் என்று நாம் சொல்லிவிட முடியாது. விரும்பியதெல்லாம் கிடைத்தது சாலமோன் ராஜாவுக்கு, தொட்டதெல்லாம் துலங்கியது அவன் ஆட்சியிலே.
அவன் கனவுகளை கூட காட்சிகளாக மாற்றினான். ஞானமா? அவனை போன்று எவரும் இல்லை. செல்வமா? சுகமா? சாலமோனை போல அனுபவித்தவன் யாரும் இல்லை, எவருமே இல்லை. வெள்ளியும் பொன்னும் கற்களை போல குவிந்தன அவன் நாட்களிலே. அவனுக்கு மனைவிகள் எத்தனை பேர் அவனுக்கே தெரிந்திருக்க முடியாது. அவனுடைய மறுமனையாட்டிகள் தான் எத்தனை பேர் எண்ணி பார்க்க அவனுக்கு எங்கே நேரம் இருந்தது? இத்தனை சிறப்பாக வாழ இயன்ற அந்த சாலமோன் அவன் கொடுத்த இறுதி அறிக்கை என்ன தெரியுமா? வாசிப்போம். பிரசங்கி 2வது அதிகாரம் வசனங்கள் 17, 18, 19, 20. ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையெல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன், எனக்கு பின்வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாயிருப்பானோ மூடனாயிருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்ட ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரியாவான், இதுவும் மாயையே. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். இது சம்பூர்ண செல்வமானாக வாழ்ந்த சாலமோனுடைய வார்த்தைகள். அருமையானவர்களே, தொடர்ந்து சகேயு ஏன் இயேசுவை தேடினான் என்று நாளை தினத்திலும் தியானிப்போம். பொறுத்திருங்கள், காத்திருங்கள். அதுவரையிலும் தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். அன்புள்ள எபனேசரே, எங்கள் ஆத்தும மணவாளரே, தேடுகிறோம். சகேயு ஏன் இயேசுவை தேடினான் என்று பார்க்கும்போது தொடர்ந்து அநேக காரியங்களை நீர் கற்றுத்தருகிறீர். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று லூக்கா 19:3 கற்றுத்தந்தீர். இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் சகேயுனுடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கர்த்தாவை போதித்து தாங்க, பத்திரமாக நடத்துங்க அப்பா, ஆசீர்வாதமாக நடத்துங்க. நாளை மகிழ்ச்சி நாளாக அறிவிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். பூத கணங்கள் இடியொலி கண்டு பயந்து நடுங்குகின்றார். பூத கணங்கள் இடியொலி கண்டு பயந்து நடுங்குகின்றார். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகிற ஜெய வீரன். நாம் மேள வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நாம் மேள வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். ஜெய ஜெய கீதம் கை கட்டி பாடிடுவோம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார்.